ஒரு செக்ஸ் ஒரு உடலுறவு பண்ணும்போது ஒரு பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். கட்டாயப்படுத்தி பண்ணும்போது அது ஒரு விதமான பெயின் இருக்கும். ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக ஒருத்தவங்க செக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமான பெயின் இருக்கும். விருப்பம் இல்லாமல் பண்ணும்போது அது ஒரு விதமான பெயின் இருக்கும். 2 பேருக்குமே வந்து அந்த வயது ஆகும்போது வந்து செக்ஸில் இன்வால்வ்டு வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால தான் என்னதான் நம்ம ஃபுல்லாகவே அவுத்து போட்டுகிட்டே இருந்தாலும் அதில் வந்து இன்வால்வ்டாக இருக்காது. இங்கே நிறைய பேர் வந்து வெட்கப்படுற விஷயமா வந்து இந்த விஷயத்த யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், ஐ டு ஐ பார்க்குறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, முத்த கொடுக்குறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, கட்டி பிடிக்கிறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது. ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் ஜெய்னவின் பேசுகிறேன். ஆக்சுவலி ரகசிய மந்திரத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து சோஃபியா மேடம் மீட் பண்ணி பார்க்கலாமா? மேடம், என்ன மேடம் உங்கள் அழகும் ஸ்டைலும் ஒன்றும் உங்களை விட்டு போகல, சும்மா அப்படியே படையப்பா ஸ்டைலில் சொல்கிற மாதிரி வச்சிட்டிங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். எப்படி? பட் அது எனக்கும் இல்லை, நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்காக மட்டும் இல்லை, என்னோட ரசிகர்களுக்காகவும் தான் இந்த கெட்டப்பு. ஸோ எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங்கில் கமெண்ட் நீங்கள் சொல்லணும். ஓகே சொல்லுங்கள். ஆக்சுவலி இது ரகசிய மந்திரம் இல்லை மேம், வேறு ஏதோ மந்திரம் மாதிரியே தெரியுது மேடம். எந்த மந்திரமாகவும் இருக்கட்டும், நமக்கு தேவை அழகை ரசிக்கணும். ஸோ எனக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்க. மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். ஓகே. இப்போது செக்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு வலி இருக்குமா இல்லையா? சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க நவீன். கண்டிப்பாக வந்து ஒரு உடலுறவு பண்ணும்போது ஒரு பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். கட்டாயப்படுத்தி பண்ணும்போது அது ஒரு விதமான பெயின் இருக்கும். ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக ஒருத்தவங்க செக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமான பெயின் இருக்கும். விருப்பம் இல்லாமல் பண்ணும்போது அது ஒரு விதமான பெயின் இருக்கும். என்னென்னா, உண்மையை சொல்லப்போனால் பிறப்புறுப்பில் வறட்சியாக இருக்கும்போது ஒரு உடலுறவு பண்ணால் கூட அது வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலேயும் கூட அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்போட நம்ம வந்து ஒரு அன்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி முத்த கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி அந்த மாதிரி ஒரு உடலுறவு பண்ணும்போது 2 பேரோடும் விருப்பத்தோடு, இம்பார்ட்டன்ட் அதுதான். செக்ஸுங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இங்கே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேரும் மனசார விருப்பப்பட்டு அந்த ஒரு உடலுறவு பண்ணும்போது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பெயின் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ பெயின் இல்லாமல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ செக்ஸ் பண்ணும்போது கம்பல்சரி பெயின் இருக்கும். அது பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் அதில் இன்வால்வ்டாக ஹாப்பியாக பண்ண ஆரம்பித்தாலே அந்த செக்ஸில் வந்து பெயின் கம்மியாகும். ரொம்ப நல்ல விஷயம் மேம். மேம், எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். எத்தனை சின்ன சின்ன டவுட்டு சொல்லுங்கள். இல்லை, வியூவர்ஸ் கேட்குற டவுட்டு நானும் சொல்கிறேன். ஓகே. பட் இப்போது அதாவது ஆண்களுக்கு வந்து வயசு அதிகமானால் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் 34 வயசில் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு டைலாக் கூட சொல்லியிருக்காங்க, என்னென்னா தண்ணி வரும்போது குடத்தை வைக்கணும், இல்லைன்னா தண்ணியே வராதுன்றாங்க. ஓகே. அது எதை சார்ந்து மேம் சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாமா? டபுள் மீனிங் தான். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ இளமை இருக்கும்போது நீங்கள் பண்ணுற செக்ஸுக்கும் முதுமை ஆனதுக்கப்புறம் பண்ணுற செக்ஸுக்கும் வித்தியாசம் கம்பல்சரி இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இளமையை விடையும் முதுமையில் தான் வந்து அந்த செக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாகவே இருக்காது. பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், யாருக்குமே போத் ஆஃப் 2 பேருக்குமே வந்து அந்த வயது ஆகும்போது வந்து செக்ஸில் இன்வால்வ்டு வந்து அதிகமாகவே இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வயசு இருக்கும்போதே வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓ, அதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. ஏன் மேம்? மேபி அதோட வீரியம் வந்து கம்மியாயிரும். இப்போ செக்ஸோட வீரியம், அதாவது அணுவோட வீரியம் வந்து வேல்யூபிள் வந்து கம்மியாயிரும். அதுக்காக தான் இளமை முதுமை அப்படிங்கிறது சொல்கிறோம். மேபி நமக்கு அதில் ஒரு விஷயம் விருப்பப்பட்டு நம்ம பண்ணுறது வந்து நமக்கு வயதானதுக்கப்புறம் அதிக இன்வால்வ்டு வர்றது வேற. பட் நம்மளோட குழந்தை பாக்கியத்துக்கான வீரியம்னு ஒன்று இருந்துல்ல, அந்த இந்த அணுவோட வீரியம், அது வந்து நம்ம இளமையிலே பண்ணி நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான விஷயம். அதுக்காக தான் சொல்கிறது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சூப்பர் மேம். மேம், அடுத்த கட்டம் போயிடலாங்களா? கண்டிப்பாக. இது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரியா? என்ன மாதிரி? அதாவது ஏன் சைட்லன்னு சொல்ல போனால், இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்களே, உங்களை பார்த்தா டக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் வரும். ஓகே. ஆண்களுக்கு. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் எதுவுமே தெரியாமல். அது மட்டும் ஏன் ஆண்களுக்கு திருப்திகரமாக பார்க்கணும்னு தோணுது? அவங்க அங்கங்களையும் சரி,
அவங்கள அனுபவிக்கணும் ஒரு ஆசை இருக்குது. அது ஏன்? அது என்னன்னா, என்னதான் நீங்க நியூடா பார்த்தா கூட அது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருக்காது. இலைமறை காய்மறைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள் வந்து முழுசா பார்த்தாலுமே அதுக்கான அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆகாது. கொஞ்சம் மறைஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்தால் தான் அதில் என்ன இருக்குங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அதை பார்க்குறதுக்கான ஆர்வம் அதிகமாயிரும். அதனால தான் என்னதான் நம்ம ஃபுல்லாகவே அவுத்து போட்டுகிட்டே இருந்தாலும் அதில் வந்து இன்வால்வ்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கிளாமராக இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விருப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அப்படி தோணுது. மேடம், அப்புறம் தூங்கும்போது நிறைய பேருக்கு தம்பி ஏந்துக்கிறான் அப்படின்றாங்களே, அது எதுக்காக மேம் வருது? கனவுல ஏதாவது தேவதைகள் வந்து நம்மளை எதாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி? அப்படி இல்லை. விடியற்காலை வந்து மூடு அதிகம் ஆகும் ஆண்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த கருத்து. ஸோ அந்த நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக விந்து வெளியாக கூட ஒரு சிலவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அந்த நேரம் ஒய்ஃபை வந்து அவங்க எழுப்புறது இருக்கும். என்னடா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க, எப்படி ஏன் இந்த மாதிரி, ஏன் இன்க்ளூட் நான் வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டிருக்கேன், நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு எப்படி உங்களுக்கு விடிய காலம் அந்த முழிப்பு தட்டுது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுது அவங்களுக்கு. அந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் ஏதோ சம்திங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், 3 to 4 அந்த மாதிரி டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உணர்வுகள் வந்து மாற ஆரம்பிக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் உடம்புக்குள்ளே மாற்றம் ஏற்படுறதுனால தான் தூக்கத்தில் கூட அவங்களால வந்து அந்த உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ தான் வந்து ஒய்ஃபை வந்து தட்டி எழுப்புறது, லவ்வரை தட்டி எழுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். யாருமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில இடத்துல எந்திரிச்சு அவங்களாவே சுயமாகவே பண்ணிக்கிறாங்க. சில நேரம் நம்மளே மீறி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் கனவுல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்து வந்து வெளியே போகுது. ஸோ இது நல்ல விஷயந்தான், கெட்டதுன்னு சொல்ல, வெளியே தானாக போகிறது வந்து கெட்ட விஷயந்தான். பட் இருந்தாலும் அந்த டைமிங்க்கு தங்களோட உடம்பு ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா ஹார்மோன் சேஞ்சஸ். ஓகே மேம், இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தானே, பெண்களுக்கும் இந்த மாதிரி இயல்பாக இருக்காங்க? எனக்கு அது பெருசாக தெரில. பட் ஆண்களோட விஷயத்தில் மட்டும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்து அது. அப்படிங்களா? அப்போ பெண்களுக்கு எதுவுமே தோணாது அப்படின்னு இல்லை. என்ன டைமிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. மேபி நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கும்போது வேணால் நான் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறேன். சூப்பர் மேம். பெண்களுக்கு தோணும், ஹஸ்பண்ட் கூட இருக்க தோணாது அப்படிலாம் இல்லை தான். அவங்களுக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குற நேரம் பெண்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, இவங்க எதிர்பார்க்குற நேரம் அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இங்கே பிரச்சனைகள் நிறைய வருது. டோட்டல் ஆஃப் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா மேக்ஸிமம் அதில் பேக்ரவுண்டில் வந்து செக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது. ஒரு 1 வீக்காக ஒரு ஹஸ்பண்ட் கூட நம்ம வந்து செக்ஸ் உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி அங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் சின்னதாக நடக்கிற ஒரு சம்பவத்தில் வந்து அங்கே பிரச்சனை வரும். ஆனால் நமக்கு அது பேக்ரவுண்டில் நமக்கு மைண்டில் புரிஞ்சுக்க மாட்டோம். ஓகே மேம், ஏன் இங்கே பிரச்சனை நடக்க ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அதை உள் மனதாக நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஃபினிஷிங் வந்து என்ன மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு 1 வீக்காக வந்து உடல் உறவு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதோட ஸ்ட்ரெஸ்ஸு அதோட டென்ஷன் தான் ஒரு ஆணுக்கு வந்து அதிகமாகி என்ன ஆகுன்னா அதுதான் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. ஒரு ஆணுக்கும் நான் வந்து செக்ஸ் பண்ணாதனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது, எனக்கு இவ்வளோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிறது அவங்களுக்கும் அது தெரியாது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். தனக்கு இப்போ எனக்கே அப்படி தான், நான் ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தினால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருதுங்கிறது எனக்கும் தெரியாது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா செக்ஸ் பண்ணலைனாலும் ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் மேபி அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனாக பட்டவன் கம்பல்சரி ஒரு உடல் உறவில் இன்வால்வ்டாக இருந்தால் தான் அவனோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. பண்ணாமல் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கம்பல்சரி ஒரு 1 வீக்குக்கு 1 டைம் அது உடலுறவு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மேம், இன்னொரு கருத்து மேம், சொல்லுங்கள். இப்போ ஆண்களுக்கு சுயன்பம் பண்ணிக்கிறாங்க, பெண்களும் பண்ணுவாங்களா? இருக்குது, பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆண்களுக்கு அப்படி ஆசைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பார்த்தோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோ சுயன்பம் பண்ணி, இப்போ பெண்கள் ஆண்களை பார்த்து எப்படி பண்ணிப்பீங்களா, இல்லை நீங்களே ஏதாவது மனசுக்குள்ளே கற்பனை கட்டி நீங்களா அதாவது சுயன்பம் இறங்கிடுவீங்களா? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காமம் அப்படிங்கிறது என்னென்னா ஆண்கள் தனக்கு தானே பண்ணிக்கிறதும் சரி, இல்லை பெண்களும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. இதை யாரும் வெளிப்படையாக பேசிக்கிறது இல்லை.
பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ யாருமே இல்லை, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, மேபி ஒரு விதவை அவங்க இருக்கலாம், இல்லை ஒரு லவ்வர் இருந்தவங்க சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை எப்படி சொல்ல வயசாயிருக்கும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்து, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க யாரையும் தேடி போய் பெருசாக பண்ண முடியாது. நம்ம தெரியும்ல நம்மளுடைய சுற்றி இருக்க மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு. மேபி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா தனக்கு தானே செல்ஃபாக வந்து மேக்ஸிமம் பண்ண வாய்ப்பு இருக்குது, பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹாப்பி, அவங்களும் பாவம் தானே, ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும்ல. மேடம், நம்ம ரகசிய மதத்தில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஓகே, என்னென்னா டெய்லியும் உடல் உறுப்பு பண்ணலாமா வேண்டாமா, ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறாரு. ஓகே. தினமும் உடலுறவு பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டால் ஒவ்வொரு உடல்நிலை பொறுத்து இருக்குது நல்லதும் கெட்டதும். ஸோ எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது தான். எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலான்னு சொல்லலாம். என்னென்னா அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஹெல்த்தாக இருக்கவங்க டெய்லியும் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹெல்த்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளு, இல்லை டெய்லியும் ஒரு விந்தணு போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் அதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா டெய்லியும் உங்களோட ஸ்பாம் வெளியே போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புலேருந்து ஆரோக்கியம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொருத்தவங்களோட எனர்ஜெட்டிக் பொறுத்து இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கு. பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாதவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் உடம்பு கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் டெய்லியும் உடலுறவு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா, இல்லை வீக்லிஸ் ஒரு 3 days அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்லது தான். மேம், இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு மேம். சொல்லுங்கள். ஆக்சுவலி அவரே தான். ஓகே. அதாவது அத்திப்பழம் சாப்பிட்டா 2 ஷாட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அத்திப்பழங்கிறது உண்மையில் வந்து ஒரு செக்ஷுவலுக்கு வந்து ஒரு நல்ல உகந்த பழம்தான். அது வந்து எப்படி சொல்ல, ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அத்திப்பழ ஜூஸ் வந்து ஆண்கள் மலட்டுத்தன்மை உள்ளவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அவங்கெல்லாம் எடுத்துக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஜூஸ் வந்து ஆண்கள் மட்டும்தான், அத்திப்பழம் வந்து ஆண்கள் மட்டும்தான் இல்லை, பெண்களும் குடிக்கலாம். ஸோ பெண்களுக்கும் வந்து உடம்புல வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் ஹெவியாக நல்லதாக ஸ்ட்ரென்த்தாக வேணும் அப்படின்னா அத்திப்பழம் யார் வேணாலும் சாப்பிட்லாம். பட் அது வந்து ஒரு எப்படி சொல்ல, செக்ஸுக்கான ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயந்தான் அந்த அத்திப்பழம். கண்டிப்பாக அந்த ஜூஸ் குடிக்கிறனால 2 ஷாட் அப்படின்னு இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க 4-5, இல்லை அவங்க ஒய்ஃபு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எத்தனை வேணாலும் அது அவங்களுக்குள்ளே பண்ணிக்கலாம். பட் அத்திப்பழம் சாப்பிட்றது நல்ல விஷயம், ஹெல்த்துக்கு நல்லது. பிரதர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சு பிரதர். மேடம், அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துடும், அவர் பேர் சொல்ல விரும்பல. சரி, பேர்லாம் நமக்கு தேவை. இங்கே வந்து பேர் இன்வால்வ்டு இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து வெக்கப்படுற விஷயமா வந்து இந்த விஷயத்த யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட என்ன சொல்லணும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நம்மளால் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் நல்லதா, இல்லை அவன் கமெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கமெண்டில் வாங்க, நீங்கள் உங்களோட மெசேஜை சொல்லுங்கள். யார் பேரையும் இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டோம், யார் நம்பரையும் சொல்ல மாட்டோம். உங்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கன்னு அதனால தான் நம்ம சொல்கிறது. ஸோ பேர் வேணாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொட்ட உடனே எனக்கு விந்து வெளியே வந்துடுது அப்படின்றாரு. ஓகே ஓகே. இதுவும் சம் வந்து உடல்நிலை பொறுத்து தான் அமையும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகுறதும், ஒருத்தவங்களுக்கு 20 நிமிஷம் ஆகுறது, 10 நிமிஷம் ஆகுறது, 5 minutes, 1 minute இப்படிங்கிறதுமே வந்து ஹெல்த்தோட விஷயத்தில் உள்ளது தான். ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ சீக்கிரமே வந்துடும். ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்ல, இப்போ விருப்பமே இல்லாமல் இன்வால்வ்டு இல்லாமல் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ மனைவிக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து இப்போ உடலுறவு பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் ஹஸ்பண்ட் இருப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. மேபி அவர் என்ன பண்ணுவார், ஒய்ஃபுக்காக பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தில் இன்வால்வ்டு இல்லாமல் பண்ணும்போது என்ன ஆகுனா லேட் ஆகும். ஒரு மைண்ட் செட் இல்லை, ஹாப்பி இல்லை, அதனால அவங்க பண்ணும்போது லேட் ஆகும். ஒருத்தவங்க பாடி கண்டிஷன், அதுதான் சொன்னல, ஹெல்த்து செக்ஸுக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குறிப்பாக செக்ஸுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நிறைய ஜூஸ் ஐட்டங்கள், நிறைய விஷயங்கள் குடிக்கணும். இந்த ஒரு சிலங்க வந்து தொட்டோடனே வர்றது அப்படிங்கிறது மேபி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு கேட்குறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். பட் ஒரு 5 minutesங்கிறது ஓகே. தொட்டோடனே வருதுன்னா அவங்களுக்கும் திருப்தி இருக்காது, பட் அவங்க கூட இருக்கவங்க ஒய்ஃபுக்கும் திருப்தி இருக்காது. அதனால் அதை என்னன்னு போய் டாக்டர்கிட்ட பார்த்து பண்ணிக்கிறது நல்ல விஷயம். எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. அதானே பார்த்தேன், இவ்வளோ நேரம் நவீனோட பர்சனல் கேள்வி காணாமே நினச்சேன். சொல்லுங்கள். ஹை டு ஐ கான்டாக்ட்னா என்ன மேடம்? இப்போ பெண்களும் ஆண்களும் 2 பேரும் சரிசமமாக பார்க்குறோம்.
பட் நான் அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்வையால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஐ டு ஐனா எப்படி சொல்ல, காந்த கண்ணழகின்னு சொல்லுவாங்க, கவர்ச்சி கண்ணு. அந்த ஐயை பார்த்தோன்னே எனக்கு கேறுதுடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மைதான். சீரியஸ்லி அதை தான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விதமாக ரசிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி செக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கிக்குன்னு இல்லை. ஐ மீன் உடல் உறவு பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஹாப்பி அப்படிலாம் இல்லை. ஐ டு ஐ பார்க்குறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, முத்த கொடுக்குறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, கட்டி பிடிக்கிறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, உரசி இப்படி ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு வித ஹாப்பி இருக்குது, கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு ஹாப்பி இருக்குது. ஸோ இங்கே ஹாப்பிங்கிறது எல்லோரும் நினைக்கிறோம் நான் வந்து உடல் உறவு பண்ணாதான், செக்ஸ் பண்ணாதான் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ அதையும் தாண்டி நிறைய உணர்வுகள் இருக்குது. கையில் தூங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்னைக்கு ரசித்து ருசித்து பண்ணுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக செக்ஸ் பண்ணலைனாலும் ஹாப்பியாக தான் இருப்போம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஐ டு ஐ பார்க்கும்போது அதுவுமே ஒரு விதமான நமக்கு போதை ஏறும்னு சொல்கிற மாதிரி அதுலேயே ஒரு வித கிக் இருக்குது. மேம் எனக்காக அந்த போதை ஏறுறதுக்கு எப்படி நான் உங்கள் கண் வழியாக பார்க்கலாமா? நான் சொல்கிறேன் மேடம் எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு. அதாவது புரியலை எனக்கு. லவ் எப்படி பார்ப்பாங்க, காமமாக எப்படி பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்து இவனை ரசிக்கிறான் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க, எனக்கு அது மட்டும் நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா உங்கள் கண் வழியாக? அதாவது கண்ணால் பேசுவது எப்படின்றதுனால. கண்ணால் பேசுறது எப்படி? இப்போ நீங்கள் வந்து ஒரு பாவமாக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பாவமாக பார்க்குறேன்னா இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு. ஓகே, இது பாவங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் வந்து அவனை ரசிக்கிறீங்க, லவ்வில் ரசிக்கிறீங்க. ஓகே ஓகே, மைண்டுக்குள்ளே வந்து பையன் அழகாக இருக்கா அப்படிங்கிற ரசனை, கீழே மேலே பார்த்தா ரசனை. ஓகே, ரசிக்கிறோம். இப்போ நீங்கள் அவனை காமாக, அப்போ அவன் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறான், இப்போ நீங்கள் அவனை காமமாக பார்க்குறீங்க, எப்படி பார்ப்பீங்க? இந்த இடத்துல நான் வெக்கந்தாங்க படுவேன், ஏன்னா அவங்க ட்ரெஸ் இல்லாமல் நிற்காங்க. இல்லை நீங்கள் திருட்டுத்தனமாக பார்க்குறீங்க, அது எப்படின்னு திருட்டுத்தனமாக பார்க்குறேன்னா தெரிலங்க. மேடம் ஒரு வியூஸ் வந்திருக்காரு, அவர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காராம், அவர் லவ் பண்ணலையா, யாரோ அவர் லவ் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக சொன்னார். இப்போ நான் கேட்குறேன் அவர் மூலிமா, இப்போது லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னாடிலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது வந்து அவங்க எப்படி சொல்ல, பெருசாக பேசிக்க மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு தெரியாது, இவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் அப்படி இல்லை. லவ் பண்ணுறேங்கிற பேரில் எல்லாருமே தாம்பத்திய உறவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மனமேடைக்கே வந்து போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ அரேஞ்ச் மேரேஜும் லவ் மேரேஜும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து எல்லாமே புரிஞ்சுக்க, நம்ம லவ் பண்ணுறனால நம்மளோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதையும் தாண்டி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து புரிதல் இருக்காது, எல்லாமே போனதுக்கப்புறம் தான் தெரியும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும். லவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் யார், நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீ உனக்கு பிடிச்சி லவ் பண்ணும்போது அது வந்து அக்செப்ட் ஆகும்போது ஹாப்பியாக இருக்கும். அதுவே அங்கே போயிட்டு நமக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரியுது. சில விஷயங்கள் பிடிக்கலைன்னா அந்த நேரம் நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும். இதுவே அப்படின்னா லவ் பண்ணும்போது பிடிக்கலைன்னா விலகிக்கிறோம்ல. ரொம்ப நன்றி மேடம். ஓகே, ரகசிய மந்திரத்தில் கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லபடியாக பதில் சொன்னாங்க நம்ம சோஃபியா மேடம். ரொம்ப வணக்கம் மேம். அதே மாதிரி ரகசிய மந்திரத்தில் உங்களுக்கு எதாவது செக்ஸில் எதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலில் சேர்த்து விடுங்க. நல்லபடியாக போகும், நல்லதே நடக்கும். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன், உங்கள் ஜெய் நவீன்.